ஹாய்ங்க. சிக்கனில் காரசாரமாக ஸ்பைசஸ் அதிகமாக சேர்த்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா? அப்போ கண்டிப்பாக இந்த சிக்கன் புலாவ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். நான் இதை இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துச்சுங்க. அதனால் இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு அகலமான பேனில் 150 ml வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் ஹோல் கரம் மசாலாவையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நான் இப்போ செய்ய போகிறது வந்து 3/4 கிலோ அரிசி 3/4 கிலோ சிக்கனுக்கு உண்டானது. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் வதங்க வேண்டியது இல்லைங்க, 3/4 பதம் வந்தாலே போதுமானதாக இருக்கும் இதுக்கு. இப்போ நான் வந்து 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேங்க. இஞ்சியும் பூண்டையும் சரிசமமாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்லேருந்து நான் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி மல்லித்தலை, ஒரு கைப்பிடி புதினா தலையும் சேர்த்து 2 நிமிஷம் போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி அதையும் இதோடு சேர்த்துருக்குறேங்க. நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி அதிகமான அளவு தக்காளி சேர்க்க வேண்டியதில்லை, 2 தக்காளி போதும் இதுக்கு. ரொம்ப கொலையெல்லாம் வதக்க வேண்டியதில்லை, வெந்தால் மட்டுமே போதுமான இருக்கும். இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குனா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும், அதனால் நான் இப்போமே உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ நான் ஒரு 7-8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், ஏன்னா இதுக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நான் வந்து எடுத்துக்கிற ரைஸுக்கு தகுந்த மாதிரி 7-8 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ 150 ml தயிர் சேர்த்துருக்குறேங்க. இந்த தயிர் வந்து நல்ல எண்ணெயோடு சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா வதங்கட்டுங்க. தயிர் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. அதுக்கப்புறம் 3/4 கிலோ கழுவி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த மசாலா எல்லாமே உப்பு உரப்பு எல்லாமே அந்த சிக்கனில் நல்லா சேர அளவுக்கு ஒரு 10 நிமிஷமாவது வதக்குங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விடும் பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போ வந்து தண்ணி ஊற்றுறேன் இல்லையா, இந்த கப்புக்கு 1 கப் ஜீரக சம்பா எடுத்துருக்குறேன். அதுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்குறேங்க. ஏன்னா வந்து அதிகமாக ஊற்ற எனக்கு பயம், ஏன்னா இந்த அரிசி எப்படி இருக்குமோ என்னவோன்ட்டு நான் 1.5 தண்ணி தான் ஊற்றிருக்குறேன். அரிசியை வந்து நான் ஊற வைக்கலைங்க, நான் வெறும் கழுவி தான் வச்சுருக்குறேன். ஏன்னா ஊற வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது, குழஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுனால. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் கழுவி வச்சுருக்கிற ஜீரக சம்பா அரிசியையும் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க, நல்லா வேகட்டும். ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கூட குறைய வேணும்னா இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேங்க. இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு நல்லா விட்டுக்கிறேன். எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ அரிசியும் தண்ணியும் சரி சமமாக வெந்து நல்லா வந்துட்டுருக்கப்ப மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க இது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, பிகினர்ஸ் கூட செஞ்சு பார்க்கலாம். மிஸ்ஸே ஆகாது, அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குது. பாருங்கள், நல்லா சாதம் வெந்து வந்துருச்சு, தண்ணி எல்லாமே கொஞ்சம் கூட இல்லை, எல்லாமே நல்லா அரிசியில் வெந்து நல்லாவே வந்துருச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் விட்டுடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணலாம். நல்லா அப்போ தான் சாதம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராக வரும். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நம்ம தம் போட்டுக்கலாம். அந்த வாழை இலை வாசனையோடு இன்னமும் ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க, ஆனால் நான் ஜீரக சம்பா அரிசியில் ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன். வாங்க இப்போ பிளேட்டில் பரிமாறி சாப்பிட்டு பார்க்கலாம்.
நல்லா கம கமன்னு ஆவி பறக்க சீரக சம்பா அரிசியோட வாசனையோட சிக்கன் புலாவ் தயாராகிடுச்சுங்க. இது குழந்தைங்கள் முதல்ல பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிட்லாம். ஈஸியாக இது ஜீரணமாகக்கூடிய ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.